அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து முன்னோர்கள் சொன்ன நல்ல விஷயங்கள், அதே மாதிரி நெறைய உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தங்கள் இந்த மாரி நெறைய வீடியோஸ் பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா, உண்மையான பழமொழிய தெரிஞ்சுட்டு நம்ம அத பயன்படுத்தும்போது தான் அதனுடைய பலன் கூடுதலா இருக்கும். தவறா நம்ம பயன்படுத்தும்போது அது மத்தவங்களுக்கு ஒரு கூடுதல் கஷ்டத்த தந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒவ்வொருத்தருமே உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அதுல நெறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் குடுத்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கும் நம்ம வழக்கத்துல ஒரு ஒரு அது என்ன சொல்றது? ஒரு சுவாரஸ்யமான ஒரு பழமொழி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுலயும் நெறைய அர்த்தங்கள் இருக்கு. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணி பார்க்காம கொஞ்சம் பொறுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த பதிவுகள் சார்ந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவுகள் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும், அது சார்ந்து உங்களுக்கு வேற ஏதாவது அதான் சொல்றேன்ல, ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க கண்டிப்பா நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல குடுக்கலாம். அது பார்க்கும்போது மத்தவங்களுக்கு ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வழக்கமா சொல்றது தான் பார்க்கக்கூடிய, படிக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள், விஷயங்கள் எதுவா இருந்தாலும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் எப்பவுமே நமக்கு இருக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த பழமொழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கெட்ட நிலத்துக்கு 8 வன்னி. கெட்ட நிலத்துக்கு 8 வன்னி, கெட்ட குடும்பத்துக்கு 8 வெள்ளாடு. ஒரு ரைமிங்கா இருக்கா இந்த பழமொழிய பார்க்கும்போது? நெறைய அர்த்தங்கள் இருக்கு. நெறைய ஒற்றுமைகளும் இருக்கு. ஏன்னா முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரண காரியம் இருக்கும் இல்லையா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க இதுலயும். இப்போ கெட்ட நிலத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது நிலம், பூமி இல்லையா? அது விவசாய நிலமாகட்டும், இல்ல எந்த நிலமாக இருந்தாலும், நிலம் அப்படின்னு சொல்லும்போதே அந்த பூமி ஒரு கெட்டு போச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சொல்லணும்? கெட்டு போச்சுன்னா நம்ம ஏதாவது சாப்பாடு கெட்டு போகுது அந்த மாரி இருக்கே, அந்த மாரி கிடையாது இது. கெட்ட நிலம் அப்படின்னு சொல்லும்போது அது வளமற்ற நிலமாக மாறிவிடுகிறது. அதாவது ஒரு சத்து இல்லாத ஒரு நிலம், அதனுடைய சத்துக்கள் இல்லாம ஒரு வெறும்ன ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அதுல நம்ம எப்படி ஒரு பயிர்களை நம்ம உருவாக்க முடியும்? கொஞ்சம் சத்தான ஒரு மண்ணா இருந்தா தானே அந்த அந்த பூமியில நம்ம எந்த பயிர்னாலும் நம்ம போட முடியும். அப்போ அந்த மண் அதனுடைய சத்துக்களை இழந்துச்சு அப்படின்னா அது கெட்ட நிலம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சோ இந்த கெட்ட நிலத்துக்கு 8 வன்னி. இப்ப நம்ம உடம்பு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்றோம்? நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறோம், நிறைய சத்தான உணவுகள் எடுத்துக்கிறோம், நிறைய விட்டமின்ஸ் எடுத்துக்கிறோம், நிறைய ஊசிகள் மூலமா கூட நம்ம நம்ம சத்துக்களை கொண்டு வரோம். அப்ப நிலத்துக்கு என்ன பண்ணாங்க? ஒரு நிலத்தை சத்துள்ள ஒரு மண்ணாக மாற்றணும், ஒரு பூமியாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு 8 வன்னி மரங்கள். வன்னின்றது இந்த இடத்துல வன்னி மரங்கள். சோ அப்போ 8 வன்னி மரங்களை அந்த இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுது. அந்த இடத்துல அந்த சத்துக்களை கொண்டு வருது. சத்துக்கள் இல்லாததை சமன் செய்தது. அப்போ இதுக்காகத்தான் முன்னோர்கள் 8 வன்னி மரங்களை அந்த இடத்துல நட சொன்னாங்க. ஏன் வன்னி மரங்கள் நடணும் அப்படின்னா, இந்த வன்னி மரங்களுக்குன்னு ஒரு சிறப்புகள் இருக்கு. ஸோ கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. வன்னி மரங்களுக்கு ஆன்மீகத்திலையும் சரி, வாஸ்து சாஸ்திரத்திலையும் நிறைய அதுக்கு முக்கிய பங்கு இருக்கு. நிறைய கோயில்கள்ல ஸ்தல விருட்சங்களா அதை நிறைய இந்த வன்னி மரங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ நிறைய சிவன் கோயில்கள்ல. ஏன் அப்படின்னா இது ஒரு ஆன்மீகத்துல இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அப்போ இந்த வன்னி மரங்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு வறண்ட நிலத்தில், இப்ப இதுக்கு கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? இது ராஜஸ்தானோட மாநில மரம். ஏன் ராஜஸ்தான்ல ஒரு வறட்சி, வறண்ட பூமின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ நீர் நீர் பற்றாக்குறை உள்ள ஒரு பூமின்றது தெரியும். அப்போ இந்த வறண்ட பூமியில செழித்து வளரக்கூடிய ஒரு மரம் அப்படின்னா இந்த வன்னி மரம். அதனாலதான் அவங்க அதை ஆன்மீகமாகவும், அதாவது ஒரு தெய்வமாகவும் வழிபட்டிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த வறண்ட பூமியில அது அதனுடைய வேர்கள் அடிப்பகுதி வரைக்கும் போய் அந்த நீர் சத்தை எடுத்து அது செழித்து வளரக்கூடியது. அப்ப அந்த நிலத்திலேயே அது வளர்ந்ததுனால, அது செழித்து வளர்ந்ததுனால அது தெய்வமாகவும் வழிபட்டிருக்காங்க. அதே மாதிரி அது நிறைய அந்த மண்ணையே வளமானதா மாத்துது இல்லையா?
அப்ப கால்நடைகளுக்கு இப்ப இந்த முருங்கை மரம் நம்ம சொன்னோம் இல்லையா, முருங்கை மரத்துல வந்து அதனுடைய அந்த வேர், பட்டை, இலை, அதுக்கப்புறம் அதுல உள்ள எல்லாமே மருத்துவம். அந்த பிசின், அதுக்கப்புறம் அந்த பூ எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு மருத்துவ குணமோ, அதே அளவுக்கு இந்த வன்னி மரத்துடைய எல்லா பாகங்களுமே ஒரு மருத்துவ குணம். அதாவது அதனுடைய இலையாகட்டும், அதோட பட்டையாகட்டும், ஸோ எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னன்னு நம்ம வந்து முறையா நம்ம போய் பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நமக்கு பயன்படக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை பயன்படுத்தலாம். முறைப்படி அதை வந்து நீங்க கேட்டு அதை பயன்படுத்துங்க. ஸோ இதுல வந்து ஆன்மீகமும் இருக்கு, ஆரோக்கியமும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதனுடைய அந்த பெருமையை வந்து இதை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயில்கள்ல, நந்தவனங்கள்ல இதெல்லாம் வந்து இது வளர்த்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த வன்னி மரங்கள் வந்து நம்ம சிலர் என்ன சொல்லுவாங்க, இப்போ கோயில்கள்ல இருக்கு, ஸோ ஆன்மீகம் சார்ந்தது இருக்கு. இப்போ இந்த வன்னி மரத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் அதை உணர்ந்து தான் 1988, அதாவது 1988ல இந்திய அஞ்சல் தலையில வந்து, அதாவது இதை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில தான் அந்த உருவம் வந்து அதுல இருக்கு. அந்த வன்னி மரத்தோட உருவத்தை வச்சு பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன். ஒரு ஒரு இதை நம்ம படிக்கும்போது அதை பத்தி அது சில ரிலேட்டடா அதுக்கு தகவல்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது, மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இதனாலதான் கெட்ட நிலத்துக்கு 8 வன்னி அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுத்தது என்ன சொன்னோம் நம்ம? கெட்ட குடும்பத்துக்கு 8 வெள்ளாடு. கெட்ட குடும்பம் அப்படின்னா அப்ப நல்ல குடும்பம், கெட்ட குடும்பம் அப்படிங்கிறது. அப்ப கெட்ட குடும்பம்னா என்ன? அவங்க ஒரு மாதிரி பட்டவங்க, அந்த மாதிரி அர்த்தமா? இல்ல. கெட்ட குடும்பம் அப்படிங்கிறது இப்போ வளம், அதாவது வளமான ஒரு பூமி வந்து ஒரு வளமற்றதா எப்படி வந்து அது மாறும்போது அதை வந்து நம்ம கெட்ட நிலம்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஒரு கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு பொருள் இழப்போ, அதாவது ஒரு நல்ல அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் வந்து அவங்கதான் சம்பாதிச்சு கொடுத்துருப்பாங்க, அந்த குடும்பத்தை ஒரு பொறுப்பா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய இழப்பா இருக்கலாம், அந்த குடும்பம் ஒரு வறுமைக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல எதிரையாவது ஒரு பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மொத்தமா போயிட்டு அந்த மாதிரி ஒரு குடும்ப இழப்பா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது வந்து ஒரு வகையில மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு கரெக்டான நேரத்துல அவங்க நம்மளுக்கு செய்யாம நம்ம குடும்பத்தை வந்து ஒரு கஷ்டத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு குடும்பம் வந்து ஒரு இழப்பை வந்து சந்திக்கும் போது, அதான் நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம். அப்ப நல்லா வாழ்ந்திருப்பாங்க ஒரு காலத்துல, அதுக்கப்புறம் ஒரு கஷ்டத்துக்கு வருவாங்க. கஷ்டத்துக்கு வந்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதானே ஒரு முக்கியமான விஷயமே. நல்லா இருக்கும்போது தேடாமலே நிறைய பேர் வருவாங்க. கஷ்டப்படும் போது யாருமே வந்து உதவி செய்ய மாட்டாங்க. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் யதார்த்தம். ஸோ இந்த கெட்ட குடும்பத்துக்கு அப்படிங்கிறது இந்த நேரத்துல ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு 8 வெள்ளாடு அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ஒரு 8 வெள்ளாடு வந்து கொடுத்தாலே போதும். அவங்க குடும்பத்தோட வறுமை வந்து சரியாயிடும். ஏன் 8 வெள்ளாடு கொடுக்க சொன்னாங்கன்னா, இந்த வெள்ளாடு அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல ஆடு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதோட அந்த ரோமம், அந்த இது அதை என்ன சொல்றது, பால், அதே மாதிரி இறைச்சி எல்லாமே வந்து அது என்ன சாப்பிடக்கூடிய எல்லாமே மூலிகை. அதுதான். அதனால நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அவங்களுக்கு அந்த வறுமையிலிருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வெள்ளாடு அப்படிங்கிறது வளர்ப்பு, பராமரிப்பு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி. அதாவது இது வறட்சியான பகுதிகள்லயும் கூட. இப்போ உங்களுக்கு புரியுதா? அதாவது அந்த இடத்துல வந்து வறண்ட நிலப்பகுதியில வந்து செழித்து வளரக்கூடியது வன்னி மரங்கள். அந்த வறண்ட மண்ணையும் அது சத்தான ஒரு மண்ணாக மாற்றுகிறது. அதே மாதிரி இது வந்து வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தையும் ஒரு வறட்சியான இடத்துல கூட இது வந்து ஒரு சிம்பிளா ஒரு பராமரிப்பு தான். ஒரு பராமரிப்புல வளர்க்கக்கூடியதா இந்த வெள்ளாடு. சோ அவங்க குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு வந்து ஒரு தெளிச்சியா கொண்டு வர்றதுக்கு ஒரு 8 வெள்ளாடு இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இந்த ரெண்டு பழமொழிக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. ஸோ காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல இதுதான் வந்து இந்த பழமொழியில ஒரு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதே மாதிரி முக்கியமான பதிவுகள், முக்கியமான விஷயங்கள் வந்து வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய இந்த ஆலிசல் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.